கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிட்டி டீமோட இன்வெஸ்டிகேஷனை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ் வந்து அவருடைய அப்ரிசியேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணாரு. ஸோ இட் இஸ் கிரெடிட் டு த கவர்மெண்ட். ஸோ நம்மளை நம்பி கொடுத்த ஒரு ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஐ எம் ப்ரவுட் தட் நாளைக்கு வந்து விமென்ஸ் டே செலிப்ரேஷன் ப்ரையர் டு தட் டே வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கப்பட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா I am proud to inform that such a judgment has been delivered by the honorable court today. நாங்க வந்து அதான் சொன்னேன் 2/2/2026 அன்னைக்கு வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கேஸ் வந்து 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள வந்து இந்த கேஸ்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வந்து இன்னைக்கு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல்ல வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் வந்து அரசு தரப்புல வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. 70/1 வந்து என்னன்னா புது BNS சட்ட பிரகாரம் வந்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதையும் சொல்லிடுறேன். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல இருந்து வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் வந்து காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு 2 lakhs வந்து கோர்ட் வந்து அவார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டுப்பாலியல்ல பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த PW2 விக்டிம் பொண்ணை வந்து அந்த கிரவுண்டில் இருந்து ஐ வாண்ட் டு கிளியர் இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45 அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்க போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்க வந்து அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்கிருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் வந்து கான்சியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு பைபாசர் அதாவது அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்ல வர ஒருத்தர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து இட் கேனாட் பி மேனிபுலேட்டட். அதே மாதிரி DNA எவிடன்ஸ் ஆகட்டும் எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸை சப்போர்ட் பண்ணிருக்கு இதுல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஒரு ரெஸ்கியூ கேட்டு போலீஸ் வந்து தேவர் சர்ச்சிங் த கேர்ள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி அக்யூஸ் கொண்டு போய் அந்த இடத்த அந்த பர்டிகுலர் காலேஜுடைய அந்த ட்ரைனேஜ் ரூமை யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வாஸ்ட் ஏரியாவை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தி அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிளட்ல ப்ளீடிங்கா இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்ல நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வண்டியை நிறுத்தி உண்மையாவே அவர் ஹெல்ப் தான் கேட்கறாருன்னு நினைச்சு உதவி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன்டு தி பாக்ஸ். இங்க வந்து அந்த எவிடன்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட்ஸ் அந்த பொண்ணை வந்து அந்த சிச்சுவேஷன்லயே ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டுல டோரை நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் வந்து முன்ன வந்து அவங்க பண்ணனது வந்து இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியும். கோவை மாணவி வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனையை நீதிமன்றம் விடுத்திருக்கிறது. வழக்கின் விவரம் இதுவரை வைக்கப்பட்ட வாதங்கள் உள்ளிட்டவை குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். 4 மாதங்களில் இந்த வழக்கில் கோவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. காளீஸ்வரன், தவசி, கருப்பசாமி ஆகிய 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் 2 கோவை விமான நிலைய பின்புறம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில்
இந்த வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனையை நீதிமன்றம் விடுத்திருக்கிறது. காளீஸ்வரன், தவசி, கருப்பசாமி ஆகிய 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது கோவை நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அவரது ஆண் நண்பருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. நான்கே மாதங்களில் இந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றவாளிகள் 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனையை விதித்திருக்கிறது கோவை நீதிமன்றம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனையை விதித்திருக்கிறது நீதிமன்றம். காளீஸ்வரன், தவசி, கருப்பசாமி ஆகிய 3 வாழ்நாள் சிறை தண்டனையை விதித்திருக்கிறது கோவை நீதிமன்றம். இந்த வழக்கில் 4 மாதங்களில் அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கோவை நீதிமன்றம்.